ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. நான் வீடியோவே போடுறதே மறந்துட்டேங்க. வீடியோவே போடுறதே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோ போடணுன்ட்டு போடுறேன் இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு 2 வீடியோ பார்த்தேன். அதாவது நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த வருஷம் எலெக்ஷனில் நின்றுருக்கிறார் இல்லையா, அவர் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிறோம். 23ஆம் தேதி ஓட்டு போட்டுக்கிறோம். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே சில ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, விஜய் வரலைன்னா என் குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்து நாங்களும் செத்துருவோம் அப்படின்னுலாம் சொல்லி நிறைய பேர் முட்டாள்தனமான இது பண்ணுறாங்க. அது தப்புங்க, புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழணும், புரியுதுங்களா? விஜய் வராருன்னா அவரை வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. வெற்றி தோல்வி சகஜம்தான் வாழ்க்கையில். அது வெற்றி அடைஞ்சு வந்தாருன்னா நம்ம கொண்டாடுங்க. இல்லையா, அடுத்த தடவை அவர் வரணும்னு மறுக்காவும் நம்ம அவருக்கு இது பண்ணுறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து, அதை விட்டு போட்டு நான் செத்துருவேன், என் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து செத்துருவேன், இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீங்கள்லாம் படித்தவங்க தானா? சொல்லுங்கள், நீங்கள்லாம் படித்தவங்க தானா? சிந்திக்கிற தன்மையே உங்களுக்கெல்லாம் இல்லையா? சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அடுத்த விஷயம். சப்போஸ் தோத்துட்டா நீங்கள் தப்பான முடிவுகள் எடுத்து செய்கிறீங்க, செத்து போகிறீங்க. அது நீங்கள் உங்களுடையது, உங்களோட உயிர் இழப்பு உங்களுக்கு போயிடுது, புரியுதுங்களா? உங்கள் உயிர் போனதாலும் இந்த கெட்ட பெயர் யாருக்கு போய் சேரும்? சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு பிரியப்பட்டு ஓட்டு போட்டீங்களோ, யார் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவர் மேலே தான் பழி போய் சேரும், புரியுதுங்களா? நீங்கள் அவர் மேலே பாசமாக இருக்கிறேன்ற பேரில் மேலும் 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 தவறு செஞ்சு அவர் மேலே பழி தான் அதிகமாகிக்கிட்டு போயிட்டுருக்கு, புரியுதுங்களா? அவர் எனக்காக நான் ஆட்சியால் ஜெயிக்கலைன்னா நீங்கள் எனக்கு செத்து போங்க எனக்காக அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது, சொல்லவும் மாட்டார், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் செய்யாதீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே எல்லா கட்சியத்துலேயுமே தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, தப்பு என்ன தெரியுங்களா? தலைவன் தோத்துட்டா உடனே தீக்குளித்து சாகிறது. இது எப்படிங்க? இது ஒரு அரசியல்வாதிகளுக்காக நம்ம தீக்குளித்து சாகிறோம். ஒரு தொண்டனுக்காக ஒரு அரசியல்வாதி தீக்குளித்து சாக சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க, முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க உயிர், அவங்க வாழ்க்கை முக்கியம். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம், புரியுதுங்களா? தயவு செய்து சிந்திச்சு இது பண்ணுங்கள். நீங்கள் இறந்துட்டீங்கன்னா 2 நாள் 3 நாள் உங்கள் பேச்சு ஓடுமா? கெட்ட பேர் அவருக்கு போய் சேருமா? புரியுதுங்களா? அப்புறம் நாளைக்கு உங்களுடைய சார்ந்தவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் என்ற இதுதான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, நிதி உதவி அப்படின்னு. இது தேவையா? உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. அவர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். அதுக்காக உயிர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லி தயவு செய்து அவருக்கு மேலும் மேலும் பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஏற்கனவே கரூர் சம்பவங்கள் எல்லாம் நிறைய அவர் மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் மறுக்காவுமே அவர் மேலே இருக்கிற பாசத்தில் மேலும் மேலும் அவர் மேலே பழி போடுறதுக்கு தான் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களே தவிர்த்து, அவர் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வார்த்தைகள் விட மாட்டீங்க, இந்த மாதிரி தப்பான செயல்கள் செயல்படுத்த மாட்டீங்க, புரியுதுங்களா? அதனால் நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. இன்றைக்கி யார் வேணாலும் ஜெயிக்கலாம், புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம்னா 35 வயதில் எல்லாருமே
முதலிடம் படிச்சிடறது கிடையாது. புரியுதுங்களா? யாருமே முதலிடம் பிடிச்சிறது கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு வரும். ஃபெயிலானவங்களும் உண்டு. அடுத்த தடவை எக்ஸாம் எழுதி நல்லபடியாக வரலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்துட்டு மற்ற தப்பான எண்ணத்தில் நம்ம யோசிக்கக்கூடாது. அது மாதிரி தான் இதுவுமே. புரியுதுங்களா? ஒரு ரசிகனாக இருந்து அவர் வர்றதை ரசித்து பாருங்கள், ஊக்கப்படுத்துங்க. மற்றபடி தப்பான காரியங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து சிந்திச்சு செயல்படுங்க. புரியுதுங்களா? யாருக்காகவும் நம்ம உயிரை கொடுக்காதீர்கள். புரியுதுங்களா? உங்கள் பெற்றோர்களை நினச்சி பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள், உங்களையவே நீங்கள் நினச்சி பாருங்கள். புரியுதுங்களா? அப்படி நினைப்பவர்கள் தப்பான செயல்கள் செய்ய மாட்டார்கள். புரியுதுங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்கள், புறக்கணிப்பவர்கள் புறக்கணிங்கள். அவ்வளோதான். சரிங்களா?